சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரனில் ருத்ரன் தோன்றி ருத்ரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி ஆகாயத்தில் வாகி தோன்றி வாகிவில் தேகி தோன்றி தேகிவில் அப்பவி தோன்றி அப்பவியில் பிரிதிவி தோன்றி பிரிதிவில் அன்னம் தோன்றி அன்னத்திலே கண்ணே நர மிருக பட்சிகள் தவார சக்கமதிகள் தோன்றி தோன்ற வழியே ஒடுங்க வளமாம் ஒடுங்கின வழியை மீண்டும் படைக்கப்படுவனமாம் அந்த வழியை உலக சிருஷ்டிக்காக என் தந்தை பிரம்மா அதிலேயே சனகர் சனதனர் சனகுமாரர் சனச்சுதர் என்ற நால்வரை படைத்தார். இந்த நால்வரும் சிவனம் சென்று சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்ற மந்திரங்களை கற்று சனக்காதைய முனிவர்களாக மாறினார்கள். பிறகு என் தந்தை உற்பத்தியை ஆரம்பித்தார். இப்பிறவியில் கலகப்பிரிய நாரதாயிரத்திலே நாமத்தோடு இருந்து ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடி இவருடைய சிரமாகப்பட்டது. அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நீதல் பாலை என்று சொல்லக்கூடிய இந்த ஐவகை நிலங்களிலே இன்றைக்கு நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்திலே குடிகொண்டிருக்கக்கூடியது யாரு அப்படின்னா முருகப்பெருமான். அப்படி இருந்துட்டாலும் எல்லாவற்றிற்கும் யாரு அப்படின்னா விநாயகப் பெருமான். அழுவோம் வல்வினைப்போம் அன்ன வைத்தியில் பிறந்த தொல்லைவோம் புகாதிரப்போம் நல்ல குணம் அதிக மாமருனை கோபுரத்தில் விட்டிருக்கும் அந்த விநாயகப் பெருமானை கை தொழுதகால் என்ற கவிக்கு இணங்க இந்த இடத்திலே அந்த பிள்ளையாரை வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக இந்நிலத்தை கவனிக்கலாம் என்பதாலே அந்த செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவ
குலதவ கொழுந்தே வெள்ளை இங்கே சீருடன் ஆழ்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே இந்த இடத்திலே வழங்கிவிட்டாலும் இந்த இடமும் வேள்வி மலை சாரல் இங்கு பல முனிவர்கள் தங்கி தவம் செய்வார்கள். அகத்திய முனிவர், அத்திரி முனிவர், ஆங்கிலேச முனிவர், இனிய முனிவர், உருவ முனிவர், கலைக்கோட்டு முனிவர், காசிபு முனிவர், கௌதம முனிவர், கூத்த முனிவர், சச்சிதானந்த முனிவர், சனக முனிவர் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட முனிவர்கள் எல்லாம் இந்த இடத்திலே இருந்து விட்டாலும் இந்நிலத்தை பார்க்கின்ற பொழுது மினமாகியும் கபடமதாகியும் நேர்வைகளுக்கும் தான் ஏனமாகியும் நர அறையாகியும் இன்னர் குரலாகியும் கூடல் வாய் மழுத்தரித்த கோவாகியும் அரக்கரை கொலை செய்த பாலநாயகனாகியும் என்ற மாள் மலரடி மரவேடு என்ற திவ்ய மந்திரத்தை உச்சரித்து அற்புதமான இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த வனத்திற்கு உள்ளே யாராவது இருக்கத்தான் வேண்டும். உள்ளே ஏதாவது கேட்குமா சத்தம்? என்ன சோ? ஆஹா, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ என்ற அற்புதமான கானம். இந்த கானம் கேட்டவுடன் ஓம் 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 என்று உச்சரிப்பது போல ஆலோலம் என்னும் கானம் இசைத்து சோ சோ என குரல் கொடுத்து பறவைகளை விரட்ட பாடுவதே நமது யாழ் இசையிலும் மேலாக காதோடிக்கிறதே. அப்படிங்கிறதுனால இந்த சொல் பதத்தை இசைத்தவள் யாரு அப்படின்னா வள்ளியாகப்பட்டவள். என்ன காரணம் அப்படின்னா ஆதியில் முருகப்பெருமான் கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்தார். அமிர்தவள்ளியை தெய்வயானை என்ற பெயரிலே திருப்பரங்குன்றத்திலே வைத்து திருமணத்தை முடித்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளி ஆகப்பட்டவள் இந்த இடத்திலே அந்த முருகப்பெருமான் நினைத்துக் கொண்டு ஆலோலம் சோ என்று காவல் என்று காத்துக் கொண்டிருக்கிறாள். எது எப்படி உங்க இந்த இடத்துல அந்த முருகப்பெருமானுக்கும் இந்த வள்ளி பிள்ளைக்கும் திருமணத்தை முடிச்சு வச்சிட்டு தவணப்பச்சா போதும் என ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிரசாகப்பட்டதை காப்பாற்றுவது பெருங்கொண்ட விஷயமாக இருந்துட்டாலும் அந்த இடத்துல தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையினாலே ஏன்னா இந்த வள்ளி ஆகப்பட்டவள் இந்த காவலை எவ்வாறு காத்துக் கொண்டிருக்கின்றாள் அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு முன்னாலே இந்த இடத்திலே இந்த நல்லவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனது உள்ளமாகப்பட்டது எவ்வாறு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா அப்படியே அந்த நல்லவர்கள் எல்லாம்
அதற்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அறியவின்றி ஒரு கோடி லட்சம் இல்லை அவனுக்கு எனக்கு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறியென்று ஒரு துளி கொஞ்சம் இல்லை அவனத்தை எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனமா மயங்குகிறேன் மனிதனம்மா அவருக்கு துடித மனிதன் அழுவதில்லையே தவறியும் வாழும் மண்ணும் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கு காட்சியம்மா அதுதான் உண்மைக்கு காட்சியம்மா ஆகவே நன்றி 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 கைதட்டி பாராட்டிய நன்றி நன்றி. நாரதாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி செந்தில் குமரன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மாலையும் பொன்னாடையும் அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். எனக்கும் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் மலர் மாலையும் கைத்தறி ஆடையும் அணிவித்து பெருமை சேர்த்த புதைய நேர்ந்தல் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கோடான கோடி நன்றி நன்றி நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதே போல இந்த சின்னஞ்சிறு கலைஞனை பாராட்டி நமது ஊரை புதையநந்தலை சேர்ந்த முனீஸ் அன்பு அண்ணா அவர்கள் அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்னவர்களுக்கும் அன்னவர்கள் குடும்பத்தார்களுக்கும் இதன் சார்பாகவும் நான் வந்திருக்கக்கூடிய எங்களது கலைஞர் சார்பாகவும் கோடான கோடி நன்றி 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 வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கலை பணியை உங்கள் முன்பு இதே சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஆகவே 4 பேர் போன பாதையில் போக வேண்டும் அப்படின்னாங்க. அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திரிகான சம்பந்தர் 4 பேரும் மெச்ச வாழ வேண்டும் அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் தன்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து இந்த உலகத்திற்கு நம்மை முதலாக கொண்டு வரக்கூடியவள் யாரு அப்படின்னா நம்மை பெற்ற தாயாகப்பட்டவள் அன்னவளைத்தான் முதலாக வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. இன்னைக்கு பெற்ற தாயை வணங்குறது என்ன நினைக்கிறது கூட கிடையாது. அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது 5 ரூபாய்க்கு வடை வாங்கி கொடுக்க மாட்டான். ஆனா இறந்த பிறகு 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கி வெடிப்பான். அதே போல உயிரோடு இருக்கும் பொழுது 1 ரூபாய் சோறு போட்டு கொடுக்காதவள் இறந்த பிறகு கோவிலுக்கு 4 கிடாயை வெட்டி அன்னதானம் செய்வேன். அப்ப இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா ஒருபோதும் கிடைக்காது. அதற்கு அடுத்தபடியாக யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா தந்தை என்று சொல்லக்கூடிய அப்பாவை வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. ஒருத்தன் 16 வயசுல வேலைக்கு போறேன் அப்படின்னா அவனுக்கு அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தன் 60 வயசுல வேலைக்கு போறேன் அப்படின்னா அவனுக்கு பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். ஆக ஒரு நல்வழியில் நடத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா அவர்தான் தந்தையாகப்பட்டவர். 3வது இடத்துல குரு, 4வது இடத்துல தான் தெய்வத்தை வச்சிருக்காங்க. அதான் பாருங்க மாதா பிதா குரு இந்த 3 பேருடைய ஆசி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா தெய்வத்தினுடைய ஆசியும் அருளும் இன்றைக்குமே நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப முதல் இடத்துல இருக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா நம்மை பெற்ற தாயாகப்பட்டவள் அப்படின்னு சொன்னேன். இப்படிதான் பாருங்க ஒரு தம்பதியினருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை என்பதே இல்லை. அப்படி குழந்தை என்பதே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கும் சென்று எல்லா தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டுனாங்க. அம்மா எங்களுக்கு குழந்தை இல்ல, உங்களுடைய அருளால ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டுகின்ற பொழுது நீண்ட ஆண்டுகள் கழித்து தெய்வத்தினுடைய அருளால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. என்ன குழந்தை அப்படின்னா அங்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. அப்படி ஆண் குழந்தை பிறந்து அந்த ஆண் குழந்தைக்கு வந்து தக்க பருவம், அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்து விட்டது. அப்படி திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்த பிறகு பெற்றவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா நம்ம பையனுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வயசு வந்துருச்சு, நல்ல ஒரு பெண்ணை பார்த்து தனது பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்க, ஊர் உலகம் எல்லாம் தேடி நல்ல ஒரு பெண்ணை பார்த்து தனது பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அப்படி திருமணம் பண்ணிய உடனே வீட்டுக்கு வந்தா பாருங்க மருமக. அப்படி வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச உடனே அவ
அப்பதான் கணவனை பார்த்து சொன்னாலாம், ஏங்க ஒண்ணு இந்த வீட்டுல உங்க அம்மா இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், நல்ல முடிவா எழுங்க. யாரு வீட்டுக்கு வந்த மருமக சொன்னாலாம். அப்பதான் கணவன் கேட்டானா, அம்மா எங்க அம்மாவை என்ன பண்ண சொல்ற அப்படின்னு. உங்க அம்மாவை கொண்டு போய் அனாதை இல்லத்துல சேர்த்துட்டு வாங்க அப்படின்னு மனைவி சொல்ல, அப்பதான் பாருங்க கணவன் வந்து கேட்க மாட்டேன்டான். பெற்ற தாயை கொண்டு போய் ஒருபோதும் அனாதை சேர்க்க மாட்டேன், வேற ஏதாவது நீ சொல்லுமா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு, சரிங்க உங்க அம்மாவை கொண்டு போய் நீங்க அனாதை இல்லத்துல சேர்க்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை இருக்கு பாருங்க, அந்த திண்ணையில தான் உங்க அம்மா தூங்கணும், அந்த திண்ணையில தான் உங்க அம்மா இருக்கணும், இதுக்கு நீங்க சம்மதிக்கல அப்படின்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருவேன் அப்படின்னு அவ சொல்ல, அப்பதான் பாருங்க காமமாகப்பட்டது அவனுடைய கண்ணை மறைத்து விட்டது, மனிதனுடைய சொல்லை கேட்கும் காலகட்டம் வந்து விட்டது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா, ஒரு பாயின் தலகாணி எடுத்துட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையில வச்சுட்டு, அப்பதான் பெத்த தாயை பார்த்து சொன்னானா, அம்மா நீங்க இனிமேல் வீட்டுக்குள்ள வர வேண்டாம், உங்களுக்கு வேண்டியது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு தாயை பார்த்து சொல்ல, அப்பதான் தாய் சொன்னாளா, அடே மகனே இனிமேல் நான் எங்க இருந்தா என்னடா, நீ நல்லா இருந்தா போதும்டா, அதான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு அப்படி சொல்லுவாங்க. அப்ப பாருங்க அப்படி எல்லாம் சொல்ல பிறகு இந்த புதுசா திருமணம் முடிச்சாங்க பாருங்க, இவங்களுக்கும் கொஞ்ச நாள் கழித்து இங்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது. இங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்து ஒரு 8 வயசு 10 வயசு பையனா வந்துட்டேன். அப்படி 10 வயசு வந்த பையனாக வந்த பிறகு திண்ணையில படுத்தா பாருங்க மாமியா, அவ வயதாகி பாட்டியாகி இறந்து போயிட்டா. இறந்து போனவளை கொண்டு போய் நல்ல முறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்படி அடக்கம் பண்ணிய பிறகு அவ படுத்த இடத்துல பாயின் தலகாணி அப்படியே இருந்துச்சு. அப்பதான் பாருங்க இவங்க பையன் அந்த 10 வயசு பையன் போய் அந்த பாயின் தலகாணி மடிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்படி மடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் இவங்க அம்மா சொன்னாலாம், அடே அந்த பாயின் தலகாணி உங்க பாட்டி படுத்தது, அவளே இறந்து போயிட்டா, இறந்து போனவளை கொண்டு போய் நல்ல முறையில் அடக்கம் பண்ணியாச்சு, இப்ப எதுக்குடா அந்த பாயின் தலகாணி மடிச்சுக்கிட்டு இருக்க, அதை மடிச்சு கொண்டு போய் வீசுடா ரோட்டுல அப்படின்னு இவங்க அம்மா சொல்ல, அப்பதான் அந்த 10 வயசு பையன் சொன்னானா, அம்மா இந்த பாயின் தலகாணி பாட்டி படுத்தது அப்படிங்கிறதுக்காக மடிச்சு சுருட்டி கீழே போட கூடாது, இதை மடிச்சு பத்திரமா வச்சிருக்கணும், ஏன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு அவன் சொன்னானா. ஏன்னா விதை ஒண்ணு போட்டா சுர ஒண்ணு முளைக்குமா, முளைக்காது. நன்றி நன்றி நன்றி, கைதட்டி பாராட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் கூடான கூடி நன்றி. ஏன்னா விதை ஒண்ணு போட்டால் சுர ஒண்ணு முளைக்குமா அப்படின்னு கேட்டா முளைக்காது. எந்த விதையாகப்பட்டது போடுறோமோ அந்த விதையாகப்பட்டதுதான் முளைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, அப்ப இந்த மருமக கொண்டு போய் அவ மாமியாவை கொண்டு போய் திண்ணையில படுக்க போட்டா. அப்ப இந்த நிகழ்வுகளை எல்லாமே பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மருமக பாத்துக்கிட்டே இருந்திருக்கா. ஆகா அந்த மருமக கொண்டு போய் மாமியாவை திண்ணையில படுக்க போட்டா. ஆனா நம்ம கணவர் வந்து நம்ம சொன்னா கேட்பாரு, நம்ம மாமியாவை கொண்டு போய் எப்படியாவது அனாதையில சேர்த்தே ஆகணும் அப்படின்னு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய மருமகள் அவருடைய கணவன் கிட்ட ஒரே பிடிவாதம், எங்க உங்க அம்மாவை கொண்டு போய் நீங்க அனாதை இல்லத்துல சேர்த்து ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு ஒரே பிடிவாதம். அந்த கணவன் வந்து மனைவியுடைய சொல்லை கேட்கக்கூடியவன். அப்படி கேட்கக்கூடியவன் அப்படின்னா சரிமா உன்னுடைய சொல்ல எனக்கு கேட்காம இருந்திருக்கேன், இது மட்டும் கேட்காம இருக்க முடியுமா, எங்க அம்மாவை அனாதையில சேர்க்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு பெத்த தாயினுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே அம்மாவை அழுதுகிட்டே கூட்டிட்டு போறான். எங்க அனாதையில சேர்ப்பதற்காக. அப்படி அனாதை சேர்த்து போய் கூட்டிட்டு போயிட்டு அனாதையில போய் சேர்த்துட்டு மறுபடியும் திரும்பி வருகின்ற பொழுது சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்தான். அப்பதான் மனைவி பார்த்தா, என்னடா அம்மாவை கொண்டு போய் அனாதை சேர்க்க சொன்னோம், ஆனா போகும்போது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே போனாரு, ஆனா சேர்த்துட்டு திரும்பி வருகின்ற பொழுது சந்தோஷத்தை துள்ளி குதிச்சுக்கிட்டு வர்றாரு, என்ன காரணம் அப்படின்னு மனைவிக்கு தெரியல. அப்பதான் கணவன் கிட்ட வந்த பிறகு கேட்கிறா, எங்க உங்க அம்மாவை கொண்டு போய் அனாதை சேர்க்க சொன்னேன், போகும்போது ஏன் அழுதுகிட்டே போனீங்க அப்படின்னு கேட்டா. அப்பதான் சொன்னேன், மனைவியுடைய சொல்ல கேட்டு பெத்த தாயை கொண்டு போய் அனாதை சேர்க்க போறமே அப்படின்னு அழுதுகிட்டே போனேன். சரி அழுதுகிட்டே போனீங்க, திரும்பி வருகின்ற பொழுது சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்தீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டா. அப்பதான் கணவன் சொன்னா, அம்மா வேற ஒண்ணும் இல்ல, அனாதையில போய் அங்க போய் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல. என்னையா அனாதையில போய் ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சுன்னா அங்க என்னையா உனக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சு அப்படின்னு மனைவி கேட்க. அப்பதான் கணவன் சொன்னானா, அம்மா வேற ஒண்ணும் இல்ல, எப்படி உன் பேச்ச கேட்டு எங்க அம்மாவை அனாதையில சேர்க்க போனோ அதே மாதிரி உங்க அண்ணங்காரன் உங்க அன்னிகாரி பேச்ச கேட்டு உங்க அம்மாவை அங்க அனாதையில சேர்த்துக்கிட்டு இருந்தான், அதனால எங்க அம்மா அங்க அனாதை இல்ல, எங்க அம்மாவுக்கு துணையா உங்க அம்மா இருக்கு, உங்க அம்மாவுக்கு துணையா எங்க அம்மா இருக்கு அப்படின்னு அவன் சொன்ன. காரணம் என்ன, ஆக ஏதோ ஏதோ வளர்ந்தோம் என்று இல்லாமல் நம்மால் முடிந்த உதவி. ஏன்னா உலகத்துல வந்து தாய்க்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால இந்த இடத்துல என்னை பெற்ற தாயாகப்பட்டவளை ஒரு முறை நினைத்து வணங்க வேண்டும் அப்படிங்கிற தன்மையிலே அண்ணவளை வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக இந்நிலத்தை பார்க்கலாம் என்பதாலே பாசம் ஒரு நேசம்
கார்மேகம் நானாக நான் இல்லை தாயே வாழ்வு தந்தாயே நீயே. மாளிகை மாடங்களும் மலத்தூவிகள் மல்ஜங்களோ மணிமாளிகை மாடங்களும் மலத்தூவிலே பந்தங்களோ வீடு போலில்லை அங்கு தாராட்டு ஆளில்லை தாயே கோயிலே அங்கதான் காத்தாயே கோவில் தொழும் தெய்வம் என்று நான் காண வேறில்லை. நானாக நான் இல்லை தாயே வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டாடும் தேயே. நான் எடுத்தாயே வாழ்வு தந்தாயே நீயே. ஆகவே நன்றி 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 கைதட்டி பாராட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதே போல இந்த இடத்திலே என்னை பெற்ற தாயாகப்பட்டவளை வணங்கி விட்டாலும் அதே போல பாருங்க ஏன்னா இந்த உலகத்துல வந்து தாய்க்கு நிகர் எதுவுமே கிடையாது அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னேன். அதே போல பாருங்க ஏன்னா மனிதன் போடக்கூடியது மனக்கணக்கு, இறைவன் போடக்கூடியது விதி கணக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா மனிதன் போடக்கூடிய மனக்கணக்குல இருந்து யாரும் தப்பித்து விடலாம், ஆனால் இறைவன் போடக்கூடிய விதி கணக்குல இருந்து யாரும் தப்பவே முடியாது. அதான் சொன்னாங்க இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. அதான் பாருங்க ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா அப்படின்னாங்க. இன்னைக்கு ஆறடி நிலம் எல்லாம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு உள்ளதெல்லாம் போதும் கைபிடி சாம்பலை வெளியே தள்ளிடும். அது அவை சாம்பலா இல்ல அடுத்த சாம்பலான்னு கூட தெரியாது. ஏன்னா நம்ம கிட்ட எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் இருக்கலாம், எவ்வளவுதான் லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கலாம், ஆனா நம்ம எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலுமே அந்த பெருங்கொண்ட பணக்காரரே இருந்து விட்டாலும் சரி அந்த பிணப்பெட்டி வாடகை கிட்ட வாங்கணும். நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சவப்பெட்டியை வாங்கி வீட்டுல வைக்க முடியுமா? முடியாது. இதுதான் இறைவனுடைய கணக்கு அப்படி சொல்லுவாங்க. அதே போல அந்த மனிதனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அந்த மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டார். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இதையும் அழகாய் பாடுகின்றான். எருதுகள் போலே வழிகளை இழுத்துக் கொண்டு ஓடுகின்றான். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்துக் கொண்டு ஓடுகிறாள். படத்தில் வாழும் பறவைகள் போல் வாழி பறந்து திரிகிறான். மனத்தில் வாழும் பறவை போல் மாறி பறந்து திரிகிறாள். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொள்ளும் பாம்பில் கொழுமிதத்தை சொல்லி கொடுக்க தெரிந்து கொண்டான். உள்ள நரிபோல் தமிழத்தாள் புதியை கெடுக்க புரிந்து கொண்டான். உள்ளடி போல் தந்திரத்தாள் புலியை கெடுக்க புரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து
இந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு இடத்தை பார்த்து விட்டாலும் அதே போல பாருங்க இந்த இடத்திலே இந்த வள்ளியாகப்பட்டவள் இந்த ஆரோரம் சோ என்று இந்த கானத்தை எவ்வாறு இசைத்துக் கொண்டிருக்கின்றாள் அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஏன்னா இந்த மண்ணில் பிறந்த மனிதனுக்கு வந்து பார்க்கக்கூடிய வெளியாகப்பட்டது இரண்டு, கேட்கக்கூடிய செவியாகப்பட்டது இரண்டு. அதே போல இந்த மனிதனுக்கு இந்த மதியாகப்பட்டது சரியான நிலையிலே இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு மூடனாகி விடுவான். ஏன்னா அதே போல பாருங்க உலகத்துல வந்து இந்த மண்ணில் பிறந்த மனிதர்கள் வந்து ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொருத்தவர்கள் வந்து மனிதனாக பிறந்து பெருமை சேர்த்தது உண்டு. ஏன்னா விருதுபட்டி என்று சொல்லக்கூடிய அந்த விருதுநகருக்கு பெருமை சேர்த்தவர் யாரு அப்படின்னா ஏழை கல்வி கண்டிருந்த காமராஜர் ஐயா அவர்கள் அந்த விருதுநகருக்கு பெருமை சேர்த்தாரு. அதே போல எட்டயாபுரத்திற்கு பெருமை சேர்த்தவர் யாரு அப்படின்னா தலையில் முண்டாசு கட்டிய பாரதியார் என்று சொல்லக்கூடியவர் அந்த எட்டயாபுரத்திற்கு பெருமை சேர்த்தார். அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் அந்த ராமேஸ்வரத்திற்கு பெருமை சேர்த்தவர் யாரு அப்படின்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவர்கள் எல்லாமே மனிதனாக பிறந்த தெய்வம். அதனால பாருங்க இன்றைக்கு அன்னவர்கள் மறைந்து விட்டாலும் அன்னவர்களுடைய புகழாகப்பட்டது இந்த மண்ணை விட்டும் சரி மக்கள் மனதை விட்டும் சரி இன்றைக்குமே மறையாது அப்படி சொல்லி வச்சாங்க. அப்படிதான் பாருங்க அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து ஒரு சபையில சில நல்ல கருத்துக்களை எடுத்து உரைக்கின்ற பொழுது ஒரு மாணவன் வந்து சந்தேகத்தோடு கேட்டான், ஐயா நம்மளுடைய நாட்டுல 3 மத மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இந்த 3 மதமும் எப்பொழுது ஒன்று சேரும் அப்படின்னு யாரு ஒரு மாணவன் சந்தேகத்தோட கேள்வி கேட்டான். அவதான் பாருங்க அப்துல் கலாம் ஐயா சொன்னாரா, டேய் மாணவா நீ கேட்கக்கூடியதற்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த சபைக்கு நான் கேட்கக்கூடிய 3 பொருள் நீ கொண்டு வரணும் அப்படின்னாரு. ஐயா என்னையா பொருள் கொண்டு வரணும் கேளுங்க நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவதான் அப்துல் கலாம் ஐயா கேட்டாரா, முதலாக குத்து விளக்கு ஒண்ணு கொண்டுட்டு வா, அதற்கு அடுத்தபடியாக மெழுகுவர்த்தி ஒண்ணு கொண்டுட்டு வா, அதற்கு அடுத்தபடியாக நெருப்பு பெட்டி என்று சொல்லக்கூடிய தீப்பெட்டி ஒண்ணு கொண்டுட்டு வா அப்படி சொல்லி இந்த 3ஐயுமே சபைக்கு கொண்டு வர சொன்னாரு. அவர் கேட்டது போலவே அந்த மாணவன் என்ன பண்றான், அந்த சபையில வந்து குத்து விளக்கு மெழுகுவர்த்தி நெருப்பு பெட்டி இத 3ஐயுமே கொண்டு வந்து அந்த சபையில வச்சிட்டு அப்படி வைத்த பிறகு அது என்ன பண்ணாரு, தீப்பெட்டியை எடுத்து அதை அப்படி பொறுத்து அதில் இருக்கக்கூடிய நெருப்பாகப்பட்டதை மெழுகுவர்த்தியில் ஏத்தினாரு. அந்த மெழுகுவர்த்தியில் இருக்கக்கூடிய நெருப்பாகப்பட்டதை குத்து விளக்குல ஏத்தினாரு. ஏத்திட்டு மாணவா நீ கேட்டதுக்கு உண்டா, நீ கேட்ட பதில் சொல்லாமல் உனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் புரியுதா அப்படின்னாரு. ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு மாணவன் சொன்ன பிறகு நீ என்ன கேட்ட, 3 மதமும் எப்பொழுது ஒன்று சேரும்னு கேட்ட. நான் யாரு, இஸ்லாமியர் மதத்தை சார்ந்தவன். மெழுகுவர்த்தி என்பது கிறிஸ்டின் மதத்தை சார்ந்தது, குத்து விளக்கு என்பது இந்து மதத்தை சார்ந்தது. ஆக நீ கேட்ட 3 மதமும் இப்பொழுதே ஒன்று சேர்ந்து விட்டது அப்படின்னு அவர் சொன்னாரா. அப்ப பாருங்க இஸ்லாமியர் மதத்தை சார்ந்தவங்க வந்து சாமி கும்பிடுவாங்களா அப்படின்னா கும்பிட மாட்டாங்க. அப்படி சாமி கும்பிடாதா இருந்தாலுமே அப்துல் கலாம் என்ன பண்றாரு, நம்ம இந்து மதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மாரியம்மனுடைய கோவிலுக்குள்ள போறாரு. அப்படி மாரியம்மன் கோவிலுக்குள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய பூசாரி கேட்டாரா, ஐயா நீங்க சாமி கும்பிட மாட்டீங்க, நெத்தியில திருநீர் பூச மாட்டீங்க, பிறகு எதுக்கு கோவிலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. அவதான் சொன்னாரு, எம்மதமும் எனக்கு சம்மதம் அப்படின்னு தோணுச்சு, அதனால கோவிலுக்குள்ள வந்தேன். சரிங்கய்யா கோவிலுக்குள்ள வந்துட்டீங்க, உங்க பெயருக்கு ஒரு அர்ச்சனை பண்றேன் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பூசாரி சொன்னாரா. அவதான் கேட்டாரா, எப்ப அர்ச்சனை அப்படின்னு சொன்னீங்க, அர்ச்சனைனா என்னப்பா அப்படின்னாரா. ஐயா எந்த பெயருக்கு அர்ச்சனை பண்றோமோ அவங்க எந்த குறையுமே இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது எங்க இந்து மதத்துடைய சாஸ்திரம் அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியாப்பா அப்ப எந்த பேருக்கு அர்ச்சனை பண்றோமோ அவங்க எந்த குறையுமே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா என் பேருக்கு நீ அர்ச்சனை பண்ண வேண்டாம், இந்தியாங்கிற பேருக்கு நீ அர்ச்சனை பண்ண. காரணம் என்ன, என்னுடைய கனவு லட்சியம் எல்லாமே என் இந்திய மக்கள் எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்ன, அப்ப அவருக்காக அவர் வாழவில்லை, அவருடைய குடும்பத்திற்காக அவர் வாழவில்லை, உலக மக்களுக்காகவே வாழ்ந்து தொண்டாற்றி விட்டு சென்றவர்கள் நிறைய பேர்கள் உண்டு. அதே போல பாருங்க இந்த மண்ணில் இப்படியெல்லாம் மண்ணில் பிறந்த மனிதன் வந்து பணமாகப்பட்டது இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணில் எந்த ஒரு மனிதனுக்குமே மதிப்பே கிடையாதுதான் சொன்னாங்க. காசா லேசா லேசா காசா கடைசியில அந்த காசா லேசா அப்படின்னு காசை முன்னுக்கு வச்சான், கடவுளை பின்னுக்கு வச்சான். பணக்காரனுடைய மகன் செலவாளி, செலவாளியினுடைய மகன் கடனாளி, கடனாளியினுடைய மகன் பொறுப்பாளி, அந்த பொறுப்பாளியினுடைய மகன் தான் பணக்காரர். அதே போல உலகத்துல வந்து பணமாகப்பட்டது மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக அந்த பணம் மட்டும் இருந்து விட்டால் போதாது, மனிதனுக்கு நல்லதொரு மனமும் நல்லதொரு குணமும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே அந்த பணத்தை பந்தியிலும் குணத்தை குப்பையிலும் வைத்த காரணத்தினாலே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் பிழைக்கும் மனிதனில்லே.
ஆம், அதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் திரிந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். வரக்கூடியவர் காவலாளியா அல்லது காவாலியா என்பதை பிறகு பார்க்கலாம். ஏத்தமுனா ஏத்த இதிலே இருக்கு முன்னேற்றம் எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப நிலையும் தோட்டம் எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப நிலையும் தோட்டம் கிணத்து நீர நிலத்துக்கு தாயத்து தண்ணீர் ஏற்றம் கிணத்து நீர நிலத்துக்கு தாயத்து தண்ணீர் ஏற்றம் கிளைவெடிக்கும் பயிர்களுக்கு உயிர் வளர்க்கும் கூட்டம் கிளைவெடிக்கும் பயிர்களுக்கு உயிர் வளர்க்கும் கூட்டம் தண்டனத்தாரே தண்டனத்தாரே ஓடி தண்டனத்தாரே தண்டனத்தாரே எருமோட வைகையாக இதில் சேர்ந்து முளைக்கணும் எருமோட வைகையாக இதில் சேர்ந்து முளைக்கணும் இருப்பே வளையா மனதில் எதிர்பார்த்து முளைக்கணும் உடம்போட உயிர் ஓடானே நம்ம மாறணும் உடஞ்சு போட நமது இனம் ஒன்னாவத்தில் பொருத்தணும் உடஞ்சு போட நமது இனம் ஒன்னாவத்தில் பொருத்தணும் தண்டனத்தாரே தண்டனத்தாரே ஓடி தண்டனத்தாரே தண்டனத்தாரே ஓதுவா தொழுவரெல்லா உருவாதல் கரையிலே ஓதுவா தொழுவரெல்லா உருவாதல் கரையிலே உலகம் செல்வம் சபையே நடக்கும் நடையிலே ஆய்வளவை சொன்னாரதி பார்த்தா மனதிலே ஆய்வளவை சொன்னாரதி பார்த்தா மனதிலே நீதி என்று தீவினை தெரிந்து படுத்த தருகிறே நீதி என்று தீவினை தெரிந்து படுத்த தருகிறே தண்டனத்தாரே தண்டனத்தாரே பெரிய தீவிரத்தை எடுத்து வீரரெல்லாம் மாறணும் பெரிய தீவிரத்தை எடுத்து வீரரெல்லாம் மாறணும் வேல செஞ்சா உயர்வு என்று வரப்பட்டது சேரணும் பெரிய தோற்பியவர்களே நெஞ்சிலத்தை சேர்க்கணும் நிரந்தரமா சகலரின் சுதந்திரமா வாழணும் நிரந்தரமா சகலரின் சுதந்திரமா வாழணும் தண்டனத்தாரே தண்டனத்தாரே ஓடி தண்டனத்தாரே நன்றி நன்றி படைத்தவனில் துணை படைத்தவனே துணை இருக்கு அடுத்தவனின் துணை எதற்கு இதயத்திலே துணிவிருக்கு உனக்கு எதற்கு இருக்க அடுத்தவனில் துணையதற்கு இதயத்திலே துணிவிருக்க அடுத்தவனுக்கு உனக்கதற்கு உன்னை நல்லா உத்தமனை போல நீயவர் யாரே கண்டே வராய் வாடை வாடை வாடை
பாட சொல்லிடுற நீ பா சும்மா அந்த பாடல் பாடுறது உள்ள வச்சு நான் காலைல விழுந்துருவேன் அத்தாச்சி நான் நீ இல்லைன்றேன் ஏன் பாடுன குடிய கட்டு வீரேன்றேன் வருகிறார் காலப்பிரியர் கழகப்பிரியர் அவர் வந்த இடம் எந்த இடம் ஒழுங்கா இருந்திருக்கு நாரத காலை வச்சா அங்க சர்வநாசன் நல்ல மனுஷியா நாலு நல்லா இருந்த குடும்பம் கெட்டு குட்டிச்சவரா போயிடும் இங்க பாரு நீ மத்த நாரதத்தை பேசணும் என் தம்பிட்ட பேசினே வச்சுக்க ஆ. இன்னைக்கு நீ உறுதியா மாட்டிக்கிற அது- தேசப்பட்ட வாத்தியார்ப்பா தேவி ஆனந்தன் பாலமுருகன் தங்கவேல் ஐயா ஆ. மூவர்த்தி இங்க கலந்து படிச்சிருக்காரு நான் 4 விதத்துல படிச்சிருக்கேன் யாராச்ச? 5 விதத்துட்ட என்ன முதல்ல வந்து திரவியா சரி அதுக்கு முன்னாடி எங்க ஐயா தங்கவேல் ஐயா சரி. ஆசியால வந்தது சரி. அப்புறம் பாலமுறை அப்பா அப்புறம் மிச்சர் வாய ஆ, சரி இந்த சொல்ல 2 ரீப்பு திருப்பிது அப்பதே இத கட் பண்ணிடு அதுக்கப்புறம் நீங்க அப்புறம் எங்க அண்ணன் நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் வந்திருக்காரு எப்படியாரு அதான் பாப்பா ஏற்கனவே எனக்கு ஒரு சண்டை சும்மா ஓ நாடகம் சொல்லுக்காண்டி நீ கூட்டு வந்த காட்டி நீ இங்க தப்பிச்சு போக முடியாது உறுதியா அசிங்கப்பட்டு போயிருவேன் நாடகத்தை பேசினதுக்கே எங்க அப்பாட்ட சொன்னேன் ராசப்பாட சொன்னேன் ஆ. எப்பா இந்த பையன் வேணாம் எனக்கு அவனுக்கு சண்டையா இருக்கு நாடகம் பேச வர்றாங்க கூட சும்மா சொல்ல அப்படியே இந்த பையன் வேணாம் அந்த பையன் வேணாம் வேணாம்னு சொன்னேன் நீ எழுதிக்கல சண்டை வரும் எனக்கு அவன் வேணாம் வேற பேர் போடுன்னு சொன்னேன் அப்ப சண்டை வந்து மண்டாண்டா உடைஞ்சு சொல்லி உருமானம் கட்டிட்டு வந்திருக்க ரெடியா நினைப்பு என்ன சித்தப்பா கக்காக்கு நினைக்கிற அச்சம் இவரா இந்த நாடகத்துக்கு எடுத்ததே வேண்டேன் நீ ஒரு மொட்டு இது ஒரு மொண்ணு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு போங்க ஊர்வலம் போங்க நீ மூணு முதல்ல நீ கனகத்தில் நாராயணா ரூபாய்க்கு 16,000 ஓம் நமோ நாராயணா ரூபாய்க்கு 16,000 ஓம் நமோ நாராயணா ரூபாய்க்கு 16,000 நாராயணா என்று எனது பாட்டன் மறந்தாமன் அவருடைய திருநாமத்தை நான் சொன்னேன் அந்த அளவுக்கு நானும் சொன்னேன் ரூபாய்க்கு 16,000 அப்படின்னா காரணம் இருக்கு என்ன காரணம் நீங்க என்ன காரணம் நாராயணன் என்ற பெருமாளுடைய திருநாமத்தை நான் சொன்னையா அவரத்தை நானும் சொன்னேன் எப்படி காரணம் இருக்கு என்ன காரணம்னு கேட்டேன் ரூபாய்க்கு அதிபதி யாரு ரூபா அப்படின்னா மகாலட்சுமி என்பது பொருள் மகாலட்சுமி ஆமா ரூபாய்க்கு அதிபதி பாட்டி மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி அவதானே ஆமா நான் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் ரூபாய்க்கு பதி நாராயணா சரி ரூபாய்னா யாரு மகாலட்சுமியா மகாலட்சுமி பதினா யாரு பதினா புருஷன் மகாலட்சுமி புருஷன் யாரு நாராயணன் அதனால சொன்னேன் ரூபாய்க்கு 16 நாராயணாண்டு ஓஹோ அறிவுக்கு நீ என்ன சாப்பிடுற ஒன்னாச்சுன்னா புழு புழு போயாம ஏய், அறிவுக்கு எதை சாப்பிடுறேன்னு கேட்டேன் சுப்பிரமணிய தயவுதான் ஓஹோ தம்பி யாரு அண்ணன் யாரு தம்பி யாரு நான் கேட்டிருக்கேன் யாரு நான் கேட்டேன்? ஏய், நீ சொன்னா என்ன ஏன் நீ கேட்க மாட்டியா சரி கேளு சரி சொல்லு என்ன கேட்க போற என்ன சொல்ல போற ஐயா, என்ன கேட்டாலும் சொல்லக்கூடிய கண்ணை சொல்ற